இன்னைக்கு நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் சிங்க்ரனஸ் அண்ட் ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சிங்க்ரனஸ், அப்புறம் நெக்ஸ்ட் ஆப்போசிட்ல ஏசிங்க்ரனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட். சிங்க்ரனஸ்ல ஒர்க்ஸ் வித் கிளாக் சிக்னல், அதாவது ஒரு கிளாக் சிக்னல் வச்சு ஒர்க் பண்ணும். அதே வந்து ஏசிங்க்ரனஸ்ல கிளாக் சிக்னல் இல்லாமையே ஒர்க் பண்ணும். இது கொஞ்சம் நல்லா ஃபன்னியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா சிங்க்ரனஸ்க்கு வந்து கரெக்டா பீரியடோட எண்டிங் பெல் அடிக்க போகுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கிளாக் சிக்னல் ஆனோன்னு என்ன பண்ணுவோம், எல்லாரும் நம்ம ஸ்டேட்ல மாறிடுவோம். படிக்கிற மூட்ல இருந்து என்ஜாய் பண்ற மூடுக்கு மாறிடுவோம். அதே மாதிரி தான் இங்க ஸ்டேட் சேஞ்சஸ் அக்கர் அட் ஃபிக்ஸ்டு கிளாக் இன்டர்வல்ஸ். கரெக்டாக அந்த இன்டர்வல் அப்போ நம்ம ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதா, அதுதான் ஸ்டேட் சேஞ்சஸ் அக்கர் அட் ஃபிக்ஸ்டு கிளாக் இன்டர்வல்ஸ். அதே வந்து ஏசிங்க்ரனஸ்ல பார்த்தோம்னா ஸ்டேட் சேஞ்சஸ் அக்கர் இம்மீடியட்லி வித்தவுட் இன்புட் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ்ல கொஷின் கேட்டால் என்ன பண்ணுவோம், தெரிஞ்சிருந்தா டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவோம். அப்போ எந்த ஒரு சிக்னல், எந்த ஒரு பஸரோ இல்லை எந்த ஒரு பெல்லோ அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் வித்தவுட் அ கிளாக் சிக்னல். ஏதாவது இன்புட் வந்துச்சுன்னா உடனே டக்குன்னு அவுட்புட் நம்ம கொடுத்துருவோம். அதான். நெக்ஸ்ட் ஈஸியர் டு டிசைன். ஓகே, பெல் அடிச்சிச்சுன்னா மேம் வந்து ஈஸியாக போயிடுவாங்க வெளியே. அதே வந்து நம்ம கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷின் வந்து தப்பிக்கணும்னா ஈஸியாக கிடையவே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால டிஃபிகல்ட் டு டிசைன். இது வந்து மோர் ஸ்டேபிள் அண்ட் ரிலேபிள். நெக்ஸ்ட் இங்கிட்டு லெஸ் ஸ்டேபிள். அதாவது நம்ம பெல் அடிச்சிச்சுன்னா ஓகே கன்ஃபார்ம் பீரியட் முடிஞ்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை கொஷின் கேட்குறாங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினச்சோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், தப்பிக்கவே முடியாது நம்மளால. ஃபாஸ்டர் கண்ட்ரோல் அண்ட் சிங்க்ரனைசேஷன். நம்மளோட சிங்க்ரனஸில் ஃபாஸ்டான கண்ட்ரோல் இருக்கும், சிங்க்ரனைஸும் பண்ணுவோம். நம்ம கிளாஸ் இருக்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி மேம் பெல் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவோமா. அதனால ஃபாஸ்டர் கண்ட்ரோல் அண்ட் சிங்க்ரனைசேஷன். ஏசிங்க்ரனஸில் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டு இன்புட் சிக்னல்ஸ். கிளாஸ்ல இருக்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவானுங்க, டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுவானுங்க. அதனால ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸ் டு இன்புட் சேஞ்சஸ். இங்கிட்டு வந்து யூசர்ஸ் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ், இங்கிட்டு வந்து யூசர்ஸ் லேச்சஸ். அதே வந்து லெஸ் சான்ஸ் ஃபார் எரர்ஸ், இங்க வந்து மோர் சான்ஸ் ஃபார் எரர்ஸ். ரேஸ் கண்டிஷன்ஸ், ஒரு சில கண்டிஷன்ஸ்னால இங்க எரர், நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் கொஞ்சம் தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால இங்க மோர் எரர்ஸ். அதே வந்து பெல் அடிக்கிறதுல எல்லாம் மோஸ்ட்லி தப்பு நடக்கவே நடக்காது. அதனால லெஸ் சான்ஸ் ஃபார் எரர்ஸ். இந்த மாதிரி ஒரு சில ஈவெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இந்த கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.